because we are interested in the alliance, we took the decision 1.5 months back by forming the committee, and we called on the Chief Minister. We told them also that we want to have the alliance first. I am confident that we have a long-standing relation with them, most trusted allies. I am confident that they will soon, at an early date, they will close this issue. காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அதை பத்தி பேசியிருக்காரு. அவர் சொல்ற கருத்து தான் எல்லாருடைய கருத்து. அண்ணன் பழனிசாமி அவர்கள் கடைசி அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்க போறார். அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவை இருந்தது அமித்ஷா அதிமுகவை மாற்றிய பெருமை அவரைத்தான் சார். அந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுகவுடைய கடைசி தேர்தலா இருக்க போறது. தாவேகா என்ற கட்சி அதிமுகவுடைய இடத்தை நிரப்புகின்ற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது அந்த பயம்தான் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய பலத்தை தெரியும். இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. எங்களுக்குள்ள ஸ்பேஸ், எங்களுக்காக ஆதரவு அளித்த மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக நல திட்டங்களையும் அவர்களுக்கு அந்த ஏழை மக்களுடைய திட்டங்களும் கொண்டு சென்று வருதான் இப்போது இன்று நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் போன்ற மருத்துவ திட்டங்கள் போன்ற திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு நாங்கள் உடனடியாக இருக்கோம். கேள்விக்களம் தொடர்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களை சந்தித்து விட்டார். மேலிடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் தேவைக்க கூட்டணி உருவாகிவிடும், இந்தியா கூட்டணி பிளவுபட்டுவிடும் எல்லாம் என்று ஆர்வம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் இன்று அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் தமிழ்நாடு இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் கேட்டகாரிக்கலாக சொல்லிட்டாரு. நாங்கள் எப்போ விஜய் கூட கூட்டணிக்கு போகிறோன்னு சொன்னோம், நீங்களாக வதந்திகளை கிளப்பிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருந்து இந்த கூட்டணி தொடரும் என்ற நிலையில தான் நாங்கள் போய் கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்கிட்டோம். ஆல்ரெடி முதலமைச்சர்கிட்ட சந்திச்சாகிவிட்டது அப்படின்ற ரொம்ப தெளிவுபடுத்தி விட்டார். இருந்த கேசியங்களும் அச்சங்கள் இல்லை யூகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளும் வைக்கும் விதமாக இன்னைக்கு கிரீஷ் சோடங்கர் சத்தியமூர்த்தி பவனில் பத்திரிகையாளர்களை சந்தித்து எல்லா விஷயங்களுக்கும் விளக்கங்களை தந்துவிட்டார். இன்ஃபேக்ட் இவ்வளவு சீட்டுகள் கேட்கிறார்கள், 38 சீட்டுன்னு எல்லாம் கேள்வி வைத்தப்போ அதை போய் நீங்கள் சம்மந்தப்பட்ட நிருபர்கள்ட்ட தான் கேட்கணும், அது எங்களுடைய 2 கட்சிகள் பரஸ்பரம் நாங்கள் பேசி பார்த்துக்கொள்வது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி விட்டார். கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததா காங்கிரஸ், இதை பற்றி தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் செந்தில்வேல், காங்கிரஸ் கட்சியிலிருந்து இனியன் ராபர்ட், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து KRT ரமேஷ், விரைவில் தாவேக ஆதரவாளர் இந்துமதி இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இனியன், நீங்கள் தான் இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஆரம்பத்தில் அதாவது பல்வேறு சர்ச்சைகள்லாம் எழுப்பப்பட்டது. நீங்கள் அவங்களோட பேரலாக இன்னொரு பேரலைஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான்னு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிற விதமாக பேசியிருக்கார். இதோட முடிச்சுதா? இனிமேல் இது வரலாம் தொடராதா? இல்லை, எனக்கு இப்போ தான் ஒரு பெருமூச்சு விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கேவா? ஆமாம், இல்லை ஏன்னா நாங்கள் செய்தி தொடர்பாளர்கள் எல்லா ஊடகங்களையுமே திருப்பி சொன்ன விஷயம் என்னென்னா, திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு போகும் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஆனால் ஊடகங்களில் ஒரு சில பேர், ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய சில பேர், இவங்க தான் தொடர்ச்சியாக திருப்பி தாவேக்காவோட பேசிட்டாங்களாமா, தலைவர் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பிச்சிருக்கிறாராமா, இப்படி ஏகப்பட்ட வதந்திகளை பேசி எங்களுக்கு இது சமாளிக்கவே முடியல. ரெண்டு வாரம் தான் சார். இந்த 2 வாரம் தான் ரொம்ப நாங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டோம். சம்பந்தமே இல்லாமல் அதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் சிலர் துணை போனதுனால தான் அந்த பிரச்சனை. அந்த ஒருவர் பண்ண விளையாட்டுகளுடைய விளைவு தான் இது. அவரை யாரும் அனுப்பலை. அவர் அஃபிஷியலாக எந்த விதமான பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படலை, எந்த விதமான அறிக்கையும் அவர் பேரில் வரலை. அவரா சுய விருப்பத்தின் அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜய் சந்தித்ததாக இருக்கட்டும், பத்திரிகைகளில் உட்காந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நாங்கள் அங்கே போகிறோம், சீட் ஷேரிங் பண்ண போகிறோம், தொகுதி பங்கீடு, அதிகாரத்தில் பங்கீடு, இப்படிலாம் நிறையா பேசி குழப்பத்தினுடைய விளைவு தான் இந்த ஒரு தலசலப்பு. நான் சொன்னது என்ன, நவம்பர் மாதம் கூட பீகார் தேர்தலில் முதலமைச்சர் கலந்துக்கிறார். இந்தியா கூட்டணி நவம்பர் பீகார் தேர்தலுக்கு ஒத்துமையாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில், மக்களவையில் மழைக்கால கூட்டத்தோறும் சரி, குளிர்கால கூட்டத்தோறும் ரெண்டுத்துலையுமே ஒத்துமையாக தான் பயணிக்கிறாங்க. அப்போ இங்கே எங்கே பிளவுக்கான ஸ்கோப் இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்கும்போது அதுக்கான பதிலே இல்லை. இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் வெரி கிளியர். பர்ஃபெக்டாக இன்னைக்கு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஒரு நிம்மதியாக தான் இருக்குது. அடிப்படையில் யோசிச்சிங்க, எப்படி சார் கூட்டணி போய் எப்படி உடனே எதிர்பார்க்குறீங்க? பார்லிமெண்ட் மக்களவையில் காங்கிரஸுக்கு திமுகவுடைய எண்ணிக்கை தேவை. அங்கே பாஜகவை எதிர்ப்பதற்கும், அங்கே சட்டமன்றத்தில் சட்டங்களை மசோதாக்களை கொண்டு வரும்போது எதிர்க்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் திமுக எண்ணிக்கை காங்கிரஸுக்கு தேவை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் தேவை. இந்த மியூச்சுவல் பெனிஃபிட்ல தான் அந்த கூட்டணி நம்ம பயணிக்கிறோம். அதை தாண்டி கொள்கை உறவு இருக்குது, சமூக நீதி, மதச்சார்பின்மை, இந்த மாதிரி விஷயங்கள், கோட்பாடுகள் இதெல்லாம் உள்ள இருக்கு. இன்னும் அதையும் தாண்டி தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு இருக்கும்போது எந்த இடத்துல இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல.
அதெல்லாம் இது வதந்திகள் அப்படின்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை இன்னைக்கு கிரீஷ் சோடங்கரும் தலைவர் செல்வ பிறந்தையும் ஒரே பேனல்ல உட்கார்ந்து முடிச்சது பெரும் நிம்மதியாகவும் பெரும் மூச்சு விட வேண்டிய நேரத்தில் நான் நினைக்கிறேன். விஜய்க்கு சொல்லக்கூடிய மெசேஜிங் அதுதான். ஆமா இல்ல எங்களை எல்லாம் எதிர்பார்த்து நீ இருக்காதீங்க, நீங்க எதிர்பார்க்குற அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு சார். நான் அப்சர்வ் பண்ணதுல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. காங்கிரஸ் வந்தா நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் கொடுக்க ரெடியா இல்லை. அதுக்கு ஆள் நீங்க இல்ல, அதுக்கு ஆள் நாங்க இல்ல. ரெண்டாவது எங்களுக்கு அதுல எந்த பயனும் இல்லை. அவங்களுக்கு வேணா அதை பயன் இருக்கலாம், எங்களுக்கு அவங்க கூட போறதுனால எந்த பயன் இல்லைன்றதான் ரியாலிட்டி. இப்போ இதனால வந்து இடையில இன்னொரு விமர்சனம் இருந்தது. அதாவது தொகுதி பங்கீடு மட்டும் இல்லாம அதிகாரத்தில் பகிர்வு, பவர்ல ஷேர் கொடுக்கணும், அது வந்து ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்கலாம், ஒரு போன் ஆஃப் கண்டென்ஷனா அது வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் வாய்ப்பு இருக்கு பாருங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு, தொடர்ந்து அதை வந்து செல்வ பெருந்தகையை ஆமோதிக்கிறார். அப்போ தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்கள் எல்லாமே வந்து இதுக்கு ஒரு இடம் கொடுத்ததுனால அந்த பிரச்சனையும் இதுல சால்வ் ஆயிடுச்சா? ஆமா ஆமா இல்ல சார், ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்கிற ஒரு தாகம். யாருமே அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். ஆனால் யதார்த்தம் என்ன, கட்சி திமுக நிலைப்பாடு என்ன, கூட்டணி குறித்து எப்படி நம்ம அந்த லெகசி கண்டினியூ பண்றது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எலெக்ஷனுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசி இப்பவே அதில் சலசலப்பு ஏற்படுத்தி அது வந்து கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திருச்சுன்னா அதன் பிறகு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதுவே எதிர்கட்சிகளுக்கு பலமா போயிடும். ஏன்னா எதிரிகள் வந்து காத்துட்டு இருக்காங்க, எங்கடா வந்து இவங்க வாயில வந்து பிடுங்கலான்னு காத்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் தெளிவா இருக்கோம். ரமேஷ், அதாவது தெளிவு இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தெளிவு தேவையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, தெளிவு இன்னும் தேவை. எதுல? இது வந்து அவங்களுக்கு தெளிவு வந்துருச்சு. இது வந்து முடிவு கிடையாது. அகில இந்திய தலைமை கடைசியாக முடிவெடுக்கும். இதே கிரீஷ் சோடங்கர் அவர்கள் அக்டோபர் மாதமா செப்டம்பர் நெல்லையில் ஒரு கூட்டத்தில் 117 எங்களுடைய இலக்குன்னு சொன்னார். எத்தனை? அது தொண்டர்கள் 117 இலக்கு சொல்றாரு சார். அதுக்கப்புறம் மனசாட்சி அவருடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் இவர் ராஜேஷ்குமார் அவர்கள் 70ன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் 70ன்னு சொன்னாங்க. அதே போல கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ஐவர் குழு போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வெளியில வந்து எங்களுக்கு அதிகமான சீட்டு, ஆட்சியில் பங்கு, நாங்களும் அதிகாரத்தில் அமர வேண்டும், நாங்களும் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை எங்களுடைய குழு தயாரித்துக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று இப்பதான் கடந்த ஒரு 22ஆம் தேதி தான் சொன்னாங்க. அதற்குள் நடைபெற்ற அரசியல் சலசலப்பு அதை நீங்க சாவகாசமாக இழுத்து கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக அதை விரைவாக முடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பீகார்ல தொடர்ந்து நீங்க சொன்னதுனால அதை நான் திருப்பி நினைவூட்டுறேன். இன்னைக்கு நடந்தது தான். 38 சீட்டு காங்கிரஸ் கேட்டிருக்கு, 3 அமைச்சர் பதவிகள் கேட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. செய்தி எழுதுறவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, நாங்க அதை மாதிரிலாம் கேட்கல அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு கிரீஷ் சோடங்கர். நான் மீண்டும் சொல்றேன், செய்தியாளர்கள்ட்ட கேளுங்க சொல்றாரு இல்லையா? காத்து புகாத இடத்தில் கூட பத்திரிகையாளர்கள் புகுந்து செய்திகளை சேகரிப்பார்கள் என்று செய்தி இருக்குல்ல, அப்ப அது எப்படி புகை, இந்த நெருப்பு இல்லாமல் எப்படி புகை வெளியில வருது? செய்தி இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு செய்தி வெளியில் கசிந்ததனால தான் வதந்தின்னு அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டு சார். வதந்தி என்பது இன்றைக்கு சொல்லுகிறாங்க, தேர்தல் காலகட்டம் நெருங்கி இருக்குன்றதுனால இன்னைக்கு அதை வந்து ஏன்னா ஜோதிமணியினுடைய பிரச்சனை தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இன்றைக்கு கூட்டல் கழித்தல் கணக்குகளை தான் பாக்குறீங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைகளை இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் சந்திக்கவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையை நோக்கி செல்லுகிறது, நான் அதற்காக மனக்குமரல் அடைகிறேன் என்று அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதெல்லாம் காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, காங்கிரஸ் நிக்கிறாங்களே வருத்தமா இருக்கு. இன்னும் நிறைய சொல்லலாம். சொல்ற வதந்தி தானே, என்ன வேணா சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்ல. இது வதந்தி இல்லைங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் போட்ட ட்வீட்டை நீங்க சொல்றீங்க, நான் மறுக்கல. நான் கேட்பது அவங்க சொல்றது வந்து காங்கிரஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. காங்கிரஸும் திமுகவும் பரஸ்பர கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுல ஒத்த பிரச்சனையும் இல்ல, இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு, நாங்க வந்து இணைந்து வந்து சந்திக்க போறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத தெளிவுபடுத்துறார். இதெல்லாம் வதந்தின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நாங்க எப்ப சொன்னோம் விஜய் கூட பேசுறோம்னு, இதை விட கேட்டகரிகளை என்ன சொல்ல முடியும்? இது மேல எங்களை எதிர்த்து காத்திருக்காதீங்கன்னு வந்து இது வதந்தி என்று சொன்னா, நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மீது குறைந்தபட்சம் புகார் தெரிவித்தார் இல்லையா? போன வாரமே யாரு செல்வ பெருந்தகை அவர்கள் போய் புகார் தெரிவித்தாங்க. அவர் மீது குறைந்தபட்சம் ஒரு அகில இந்திய நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாமே சார். நீங்க எதற்கு ராகுல் காந்தி அழைக்காத கூட்டத்துக்கு சசி தரூர் போனதுக்கே நோட்டீஸ் அனுப்பல சார்? நீங்க வந்து சார் இன்னைக்கு வந்து சசி தரூரோடுங்க, இன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம், இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. நீங்க தொண்டர்கள் ஏன் தாவேக்காவை விரும்புறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தொண்டர்கள் மட்டும் விடுங்க, நீங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்களை விரும்புறாராம். ஏன்னா கேரளாவில் நீங்க வந்து தாவேக்காவுக்கு விஜய்க்கு அதிகமான வாக்கு இருக்கு, பாண்டிச்சேரியில் தாவேக்காவுக்கு விஜய்க்கு அதிகமான வாக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் வாக்கு இருக்கு, நாம் எளிதில் 3 மாநிலங்களை கைப்பற்றி விடலாம் என்று இன்றைக்கு அகில இந்திய தலைமை நினைப்பதாக ஒரு கருத்து அதுவும் உலவுகிறது. இப்ப அதையும் வதந்தி. 10 வருஷம் வந்து லெஃப்ட் கவர்மெண்ட் இருக்குது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத தாண்டி விஜய் வந்து தான் நம்மளை காப்பாற்றணும்னு காங்கிரஸ் நினைக்குதா?
காங்கிரஸ் தலைமை அப்படிதான் ரமேஷ் சென்னிதாலாவும் கேசி வேணுகோபால் நினைக்கிறாங்க. கேசி வேணுகோபாலை நினைக்கிறான்னு சொல்லி தான் ஒரு பத்திரிகையில இதை எழுதிருந்தாங்க. தலையங்கமே அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. கேரளா பாலிடிக்ஸே வேற சார், சினிமா அரசியல் ஒத்து வர சார். அவங்க வந்து ஃபுல்லி கேடர் பேஸ் பாலிடிக்ஸ், இடதுசாரிகள் காங்கிரஸ் தான். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். அதுக்கு ரமேஷ் சென்னிதாலாவோ இல்ல கேசி வேணுகோபால் நினைக்கிறட்டும், நீங்களும் கூட இன்னும் அதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் விஜய்க்கு அழைப்பு விடுத்துட்டு தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய 90% தொண்டர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கிறது. நீங்க சோசியல் மீடியாவில் போய் பாருங்க. காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸா காங்கிரஸுடைய தொண்டர்கள். நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி 1996 பிரிஞ்சு வந்ததோ அதே போல காங்கிரஸ்ல இருந்து கூட ஒரு சிலர் வெளியில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏனென்றால் அங்கே தாவேகாவை காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புறாங்க. நீங்க 1996 நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நரசிம்மராவ் அவர்களும் மேலிடத்தில் பேசிட்டாங்க. ஆனா தொண்டர்களுடைய எதிர்ப்பு வேறு விதமாக இருந்தது. உண்மை. அதே போல இங்க நீங்க மேலிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இங்க தொண்டர்களுடைய மனநிலை வேறு விதமாக இருக்கிறது. சரி சார், இப்ப காங்கிரஸோட அவங்க போகணுமா இல்ல அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், ஏன் இன்னும் அதிமுக இருக்கக்கூடிய சிலர் வந்து கேட்பது போல விஜய் வந்து உங்க கூட்டணிக்கு வரணுமா இல்ல காங்கிரஸோட போகணுமா? சார் அதை நாங்க சொல்லல, அவரவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் பத்திரிகை சொல்லுது. பேட்டியா வந்து தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் தான் கொடுத்தாங்க. நாங்க அழைப்பு கொடுத்திருப்போம், அது வேற. நாங்க பாஜக அழைப்பு கொடுத்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் பிரெஃபர் பண்ணாலும் பண்ணுவாரு, பாஜக இருக்கக்கூடிய இடத்துக்கு எங்க கிட்ட வர மாட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல நான் அப்படி சொல்ல சார். அழைப்பு கொடுக்கிறது பாஜகவும் அழைப்பு கொடுத்திருக்கு, தமாகவும் அழைப்பு கொடுத்திருக்கு. ஆனால் எங்களுடைய அழைப்பை அவர் வந்து கன்சிடர் பண்ணல. அது அப்படியே இருக்கு, கன்சிடர் பண்ணல, அது அப்படியே இருக்கு. ஆனால் அதே வேளையில் பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க வந்து சந்திச்சு வந்தாரு. அவர் அதையும் விட திமுக மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அதிகப்படியாக சொன்னார். அதற்கு என்ன விளக்கம் சொன்னீங்க? நீங்க வந்து பஞ்சாபும் ஹரியானாவுக்கும் பிறகு கடனுடைய வட்டியை அடைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு போனார். அதற்கு ப. சிதம்பரம் மேலோட்டமாக சொல்லுகிறார், அந்த உள்ள புந்து ஒரு புள்ளி விவரமாக சொல்லுவார் இல்லையா நிதியமைச்சர், அதை கூட சொல்லவில்லை. அதுக்கப்புறம் அதிக கடன் சுமை கிட்டத்தட்ட அந்த ஒப்பீட்டுக்கு அப்புறம் சல்மான் சோஷன் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஒரு பெரிய கட்டுரை ஹிந்துவில் எழுதிட்டார், ஏன் அந்த ஒப்பீடு தவறு அப்படின்னு. சிதம்பரம் அவர்கள் அந்த ஒப்பீடே ஒரு பிழையானதுன்றதையும் அவர் விளக்கிட்டார். பிழையானது சார், அவர் சொன்னதற்கான கடன் அளவெல்லாம் அப்புறம் பேசுவோம், அது இன்னொரு டிபேட். உங்களை மறுத்துட்டு காங்கிரஸோட போற கூட தயாரா இருக்காரு விஜய். ஆனா நீங்க கூப்பிடுற உங்களோட கூட்டணிக்கு என்டிஏ வர மாட்டார். காங்கிரஸ் விரும்புகிறது, இன்னும் விஜய் வந்து அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் விரும்புவதாக இன்றைக்கு பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஏசியமாக ஒரு கணக்கு சொல்றேன், 70 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதியும் 10 அமைச்சர்களும் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2029 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசி முடித்து விட்டதாக கூட ஒரு வதந்தி இருக்கு. விஜய்? ஆமா, காங்கிரஸோட பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதாக ஒரு வதந்தி. நீங்க கூப்பிடுறீங்களே, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க சார்? நாங்க அந்த மாதிரி தொகுதி பேரமோ எதுவும் பேசல, அழைப்பு கொடுத்து விட்டுருக்கோம், அவ்வளவுதான். வந்தால் ஆமா, அதிமுகவோடு தாவேகா சேர்ந்தா பலம், இங்க திமுக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பேசுவோம். இந்துமதி, காங்கிரஸ் வந்து வணக்கம், காங்கிரஸ் எங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நான்லாம் வர்றதுக்கு ரெடியாக இல்லை, நீங்களா வந்து எந்த அந்த மாதிரி கற்பனையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்க. கிரீஷ் சோடங்கர் தெளிவுபடுத்திட்டார், ராபர்ட்டும் தெளிவுபடுத்திட்டார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக இன்னும் நீங்கள் வந்து அவர்களோட போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க, அவர்களும் அழைப்பு விடுக்கிறாங்க. சார், எங்கேயுமே வந்து காங்கிரஸ் வந்து எங்களோட வரணும்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே நாங்கள் சொல்ல கிடையாது. நாங்கள் எங்களோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விஜயண்ணாவோட முதல்வர் வேட்பாளர் அவர் தான். அவரை ஏற்றுட்டு யார் வந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கோம். அதே மாதிரி கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜகவோடு எப்போதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு. அவங்க எவ்வளோ வேணால் அழைக்கட்டும், நாங்கள் வந்து தயாராக இல்லை. காங்கிரஸோட நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நாங்கள் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? இதே வந்து காங்கிரஸ் உள்கட்சி பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஜோதிமணி அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து தலையிட விரும்பலை. ஏன்னா இது அது வந்து உட்கட்சி பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோமா இல்லையான்றது தான். நாங்கள் எதிர்பார்க்கல, அவங்க வர்றதும் வராதும் வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு இல்லை. தொடர்ந்து எல்லா கூட்டத்தில் பேசும்போது விஜய் வந்து நம்மளை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க வரலாம், அதிகாரத்தில் பங்குனே சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் வரல. உங்களால அதிகபட்சம் இப்பதான் ஜனவரி பிறந்திருக்கு, இனிமேல தான் வந்து ஒவ்வொருத்தரா வருவாங்க. உடனே வந்து சொல்லிட முடியாது. யாரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாம வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? பேச்சுவார்த்தை நடந்துட்டா இருக்கா, அது தலைவர் அவர் தான் வந்து வெளியிடுவாரு. நாம வந்து சொல்ல முடியாது யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றது. நாங்க வந்து எல்லாருக்குமே சொல்றது சார், எல்லாருக்குமே சொல்றது நாங்க என்னன்னா, முதல்வர் வேட்பாளர் விஜய் அண்ணா தான். அவரை ஏத்துட்டு யார் வந்தாலும் வந்து நாங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பாஜக தவிர, இந்த நிலைப்பாடு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. பாஜகவை தவிர வேற யார் வந்தாலும் நாங்க கூட்டணிக்கு ஏத்துப்போம். ஓகேங்களா? அதுக்காக வந்து இவங்க வந்தாதான் நாங்க வந்து நாங்க ஜெயிப்போம் அப்படிலாம் கிடையாது. எங்களோட பலம் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வர்றவங்க வரட்டும்.
இல்லை நாங்கள் வந்து திமுகவோட தான் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னா அவங்களோட இருந்துக்கிட்டோம். ஆனால் அதே காங்கிரஸோட தலைவர்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. தொண்டர்கள் எப்பவும் வந்து தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க. தாவேக்கா கூட இருக்கணும்ன்றது அவங்க விருப்பப்படுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்கள். அதுதான் சார் தலைவர்களோட நிலைப்பாடு சார். அது வந்து நம்ம வந்து இப்ப தொண்டர்களோட நிலைப்பாடா வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. இப்ப அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தானே வந்து ஜோதிமணி அவங்க வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து தனிப்பட்ட அது வந்து பகுதி உடன்பாடு. அதாவது அவங்க தனிப்பட்ட அதை கனெக்ட் பண்ணாதீங்க. ஜோதிமணி அக்கா பிரச்சனையும் இது கனெக்ட் பண்ணல சார். ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதை பத்தி யோசிக்காம அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து காங்கிரஸ் அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. நாங்க என்ன சொல்றோம்னா எங்களோட விஜயனாவோட முதல்வர் வேட்பாளர் அவர் தான். அவரோட முதல்வர் வேட்பாளரை யாரை ஏத்துட்டு வராங்களோ அவங்கள வந்து நாங்க அது உங்களோட நிலைப்பாடு சார். இன்னும் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 3 மாசம் இருக்கு. தெரிஞ்சு வராங்களா இல்லையான்றது வந்து வெயிட் பண்ணுங்க. நாங்க வந்து எதிர்பார்த்து இல்லை யாரையும். நாங்கள் வந்து யாரோடையும் நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு கூட்டணி தேவைன்னா வந்து இது பண்ணல. வந்தால் ஏற்றுப்போம், எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு. அதை தான் சொல்கிறாங்க அவங்க தொடக்கத்துலேருந்து. அது உண்மைதான். அவங்க யாரையும் பேர் சொல்லி கூப்பிடல. பேர் சொல்லி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் யாருக்கிட்டையும் அஃபிஷியலாக சொல்லலை. அது ஊடகங்கள் கட்டி எழுப்பிய செய்தி தான். இவங்க அங்கே தாவேக்கா தரப்பில் அப்படி எதுவும் சொல்லலை தானே, அதுதான் ஃபேக்ட். அதனால் அது வந்து அவங்க அந்த ஸ்டாண்டில் தே ஆர் ரைட். அதாவது பாஜகவோடு கூட்டணி கிடையாது, திமுகவோடு கூட்டணி கிடையாதுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதை தாண்டி யார் வந்தாலும் நாங்கள் வந்து ஓகேங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. மற்றது எல்லாமே அவர்களை சுற்றி ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் உள்ள சிலர் உருவாக்கக்கூடிய ஒரு கருத்து உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த சகோதரர் பேசும்போது அவருடைய மனசாட்சியை நான் பாராட்டுறேன். அவர் ஒன்று சொன்னார், உண்மையை ஒத்துக்கிட்டார். கவனிச்சிங்களா? அபாண்டமான ஒரு கட்டுரையை எழுதின அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வினு சக்கரவர்த்தி சொன்ன அப்படின்னாரு. கவனிச்சிங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி தவறி போச்சு. இல்ல பரவாயில்ல, அது குற்றச்சாட்டை வைத்தார். இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க, அபாண்டமான குற்றச்சாட்டு. அந்த அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு கூட பதில் சொல்லவில்லையே அப்படின்னாரு. பாராட்டுறேன், அவரே ஒத்துக்கிறாரு. அது அபாண்டமான குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நல்லா தான் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் காற்று புகாத இடங்களிலும் பத்திரிகையாளர்கள் புகுவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி புகுந்த பத்திரிகையாளர்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 6 சீட்டுன்னு சொன்னாங்க. போதும்னு ஐயா ஏற்றுக்கிடுவார் நினைக்கிறேன். அவங்க கரெக்டான லிஸ்ட் படி அப்படின்னா. ஆனால் எனக்கு சில தகவல் கிடைச்சது. தமிழ் மாநில காங்கிரஸோடு இப்பொழுது வந்து ஐயா மன்னிக்கணும், உண்மையில் அவர் அது என்ன காமாக்காவா காமாக்கா இணைஞ்சிருக்குது. காமாக்கா இணைஞ்ச பிறகு அது மேலும் அதிக பலம் பெற்றிருக்கிறது. அது எந்த கட்சி? இது காமராஜர் மக்கள் அது ஒரு அசுர பலம் பெற்றிருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். எனவே 6 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம். தாவேகா தரப்பில் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 60 சீட்டு துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஜி.கே. வாசன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை தமிழறிவு முன்னணி மூலமாக நடத்துவதாகவும் சில செய்திகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. எனக்கு 60 சீட்டு தர்றதுக்கு தாவேகா ரெடி, நீங்கள் வந்து என்ன யோசிக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஜி.கே. வாசன் ஒரு செக் வச்சுருக்கிறார். இப்போ ஜி.கே. வாசன் தமாக அதிமுக கூட்டணியில் நீடிக்குமா தாவேகாவுக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி நான் காமெடிக்கு சொல்லாங்க, விளையாட்டுக்கு சொல்லாங்க, சீரியஸாக அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தோழருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக உறுதியாக சொல்றேன். துணை முதலமைச்சர் சார் எப்பயுமே கொஞ்சம் வெடிகுண்டு போடுவாங்க. இல்ல சார், ஏன் சார் 60 சீட்டுக்கு நீங்க ஒருத்தர் நினைக்கிறீங்களா? 60 சீட்டுக்கு ஒருத்தர் இல்ல சார். நாங்க அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை இன்னும் தனிப்பட்ட முறையில தொடங்கல. நாங்க வந்து கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் என்ற தனிப்பட்ட முறையில் 1 to 1 தொடங்கல. பட் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்குது. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். திருப்பியும் தொடங்கவே இல்லைன்னு சொல்ல கவனிச்சிங்களா? தனிப்பட்ட முறையில் தொடங்கல. வேற ஒருத்தர் பலப்பட வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த தயார். அவ்வளவுதான், போதுமா? பேச்சுவார்த்தைக்கு தயார். தாவேகாவோடு பேச்சுவார்த்தைக்கு தயார். நீங்க உண்மையிலே இதை கீழே பிரேக்கிங் பண்ணுங்க டிக்கர்ல. தமிழ் மாநில காங்கிரஸினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேச்சுவார்த்தைக்கு தயார். இல்ல சார், நீங்க வந்து விஜயோட இல்ல எங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்றால் பலம் சேர்வதற்கு நீங்க வந்து தாவேகா, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக சேர வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க தான் தெளிவுபடுத்திட்டாங்க. பாஜக இருக்கிற இடத்துல தலை வச்சே படுக்க மாட்டோம்ட்டாங்க. பாஜக இருக்கிற இடத்துக்கு தாவேகா வராது சார். கரெக்டா? பாஜக விட்டுட்டு அதிமுக வராது. வெறும் 6 சீட்டு கொடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு ஜி.கே. வாசன் ஒத்துக்கல. 60 சீட்டு வரைக்கும் கொடுத்து துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குவதற்கு யார் ரெடி? ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுக்கு யார் ரெடி? விஜய் ரெடி. எனக்கு உறுதியா அப்படி ஒரு ப்ரப்போசல் போயிருக்குது. தமிழறிவு முன்னணி அவர்கள் சபாநாயகர், ஜி.கே. வாசன் துணை முதலமைச்சர், அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதனால அந்த கூட்டணி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து அதை நீங்க புறந்தல்லாம அதை தாவேகாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸோட இதை சுருக்கிட வேண்டாம். தாவேகா இனிமேல் வந்து சார் அந்த கூட்டணிக்கு தலைமை தாவேகா தானே சார். காங்கிரஸ் போகாதுன்னு தெளிவுபடுத்திடுச்சு சார். ஆமா, நீங்க வந்து பாஜகவோடு யார் சேர மாட்டாங்க? தாவேகா சேராது.
காங்கிரஸ் போலேங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. திமுக போகாது, இவங்களும் திமுகவோட சேர மாட்டாங்க, அதிமுக வராது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு காங்கிரஸ் ஃபேஸ் யாருக்கு தேவை? விஜய்க்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. அது எப்படி ஃபீல் பண்ணுறாரு நான் சொன்னேன்னா, இது வரைக்கும் அவர் மறுக்கலை எங்கேயும். அவங்களும் இலைமறைகாயா நேரடியாக காங்கிரஸோடு பேசுவதாக சொல்லாவிட்டால் கூட இந்த காங்கிரஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வருகின்ற போது அவங்களும் அதை என்ன செய்யல, மறுக்கலை, உற்சாகமாக அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வந்து வரவேற்றார்கள். அதுக்கு நான் கூடுதல் சான்று தரேன் உங்களுக்கு. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேகாவினரோடு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கலந்து கொண்டார்கள். அப்போ ஒரு காங்கிரஸ் ஃபேஸ் நேரடியாக காங்கிரஸ் வரலைன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கணும், யாரோ ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் முகம் நமக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. செங்கோட்டையின் மூலமாக, தமிழரின் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. என்டிஏ இன்னும் பலவீனப்பட போகுதுன்றீங்க. மேலும் பலவீனப்பட போயிருதுங்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த அணியை விட்டு வெளியேறினாலும் ஆச்சரியம் இல்லை. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க குறைமதிப்பீடு செஞ்சது தான், எடப்பாடி பழனிசாமி குறைமதிப்பீடு செஞ்சது தான். 6 சீட்டோட அவங்களை சுருக்க நினைத்ததில் ஜி கே வாசன் அவர்களுக்கு அவர்கள்ட்ட சிந்துமதிட்ட நான் அந்த கேள்வி தான் வச்சேன். தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பித்த முதல் விக்கிரவாண்டி மாநாடு முதல் நம்மளோடு சிலர் வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிலேருந்து இன்று வரை அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சின்றது தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட இதுவரை எந்த ஒரு கட்சியும் ஏன் வரவில்லைன்னு நான் கேட்டேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸும் போகல, விடுதலை சிறுத்தைகள் கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்க தாவேகாக்கு, இடதுசாரிகளும் போகலை. எங்கிருந்து வேற போக வாய்ப்பு இருக்குது பத்திரிகையாளராக நீங்கள் பார்க்கறது? இங்கே எதுனா கூட்டணி போகிறதுக்கா? ஆமாம், அவரோட கூட்டணி போகிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் உஷாராயிட்டான், எல்லாருக்கும் தெரியுது இல்லை எப்படி போவான் சார். நீங்கள் நான் கூட தான் சார் சொல்லிக்கலாம், நாளைக்கு நான் பிரதமர் ஆனோன்னா நீங்கள் தான் துணை முதலமைச்சர், என் கூட துணை பிரதமர், நீங்கள் கூட்டணிக்கு வாங்கினா வந்துருவாங்களா? நீங்கள் என்னவா வந்து உங்களுடைய வாக்கு சதவீதம் வச்சுருக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எல்லாத்தையும் யோசிப்பாங்கல்ல. அதனால எந்த கட்சியும் போகாது. மாறாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய விதமாக அஇஅதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள், அஇஅதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அஇஅதிமுகவுக்குள்ள இனிமேல் நமக்கு வந்து பெரிய இடம் இருக்கா இல்லையான்னு தெரியாதவங்க, இவங்கெல்லாம் யாரை நோக்கி நகருவாங்க? தாவேகாவை நோக்கி நகரக்கூடும். ஏன்னா அவங்க திமுக ஆல்ரெடி வந்து அதிமுகவில் வாய்ப்பு இல்லாதவர்கள் அதிமுகவிற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் தாவேகாவிற்கு போவாங்க. வாய்ப்பு இருக்கிறவர்கள் கூட அமித்ஷா சொன்னார்னா தாவேகாவுக்கு போவாங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய ஒற்றை இலக்கு அப்படிங்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்துவது. சார் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 80% திமுக அதிமுக இந்த 2 அணிகளிடம் தான் சாலிடாக கடந்த அரை நூற்றாண்டு காலமாக இருக்குது. இப்போ மேடம் ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த 80% தான் பாஜக பகிர்ந்து கொள்ளணும், யாராக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளணுங்கிற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியும் அப்படியே உறுதியாக இன்டாக்டாக இருக்குது. அப்போ அதுலேருந்து அந்த 40%லேருந்து அவங்களால அதை எடுக்க முடியலை. அப்போ எங்கேருந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அதிமுகலேருந்து எடுக்க முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்தினா தான், அந்த 40% உடைச்சா தான் அதுலேருந்து பாஜகவிற்கு ஓட்டு வரும் அப்படிங்கிறத பாஜக உறுதியாக நம்புகிறது. ஸோ 2 பிளேயை வந்து பாஜக பண்ணுது. ஒன்று, திமுகவிற்கு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை ஓரளவுக்கு குறைக்க முடியுமாங்கிறதுல விஜயை வச்சு ஒரு பிளே பண்ணுறாங்க. அதிமுக வச்சு அதிமுக பலவீனப்படுத்தி அதிமுக இந்த எலெக்ஷனில் ஒரு 18-20% வந்து நிற்கும். பாஜக ஒரு அவங்க எடுக்கிற மொத்த வாக்கில் சொல்கிறேன், அவங்க ஒரு 30% அல்லது 25% வாக்கு எடுத்தாங்கன்னா அந்த 25%ல் இவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட சமபலத்தோடு வந்து நிற்கணும். அதுதான் பாஜகவுடைய எண்ணம். பாஜகவிற்கு கூடுதல் இடங்கள் அந்த அணியில் வேணும். கூடுதல் இடங்கள் வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு வேற கட்சி அந்த கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது. அதை பாஜக தெளிவாக பார்த்துக்கும். ஆனால் இப்போ எடப்பாடி பெரிய டஃப் நெகோசியேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ சென்ற முறை 5 சீட்டில் சுருக்கினார் பாஜகவை. கரெக்ட். போன 20 சீட்டில் சுருக்கிட்டாரு பாஜக. கரெக்ட். நீங்கள் அதை எப்படி யோசிச்சு பாருங்க, 20 சீட்டில் சுருக்கிட்டார். எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு உள்ள கட்சிக்கு? 20 சீட் அவர் கொடுக்கும்போது அந்த கட்சிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுங்க? அன்றைய காலகட்டத்தில் அவர் கடைசியாக நின்ற தேர்தலில் 2% 2% இருக்கிறவங்களுக்கு 20 சீட் கொடுக்கறதுங்கிறது பெரிய திறமையா? இன்னைக்கு அவங்க 11% தனிச்சு வாங்கிட்டாங்க. 11% எத்தனை தொகுதியில் அதை கணக்கு பண்ணீங்கன்னா திருப்பி அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் எங்கே தான் நிற்குது? அதே 5% போய் நிற்குது. 2014 பொன்ராதாகிருஷ்ணன் இருக்கின்ற பொழுது அவர்கள் 5 வந்துட்டாங்க. 5 விழுக்காட்டை அவர்கள் 2014 தாண்டிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பாமக தேமுதிக கூட்டணி அதிமுக திமுக இல்லாம 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றியும் பெற்றார்கள், டாக்டர் அன்புமணி ராமதாசும் பொன் ராதாகிருஷ்ணனும். எனவே அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பெருசாலாம் ஏறல, அங்கேயே தான் நிக்குது அல்லது கொஞ்சம் சரிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட், உண்மை. இதுல ஒரு விஷயம் அவங்ககிட்ட கேட்டு வந்துடுறேன். பாஜகவால வந்து நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் தான் வந்து தாவேகா. சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து பிரிப்பதற்கு தான் பாஜக உருவாக்கி விட்டிருக்கிறது தான் இந்த தாவேகாவும் விஜயும். ஏன்னா வெளிப்படையாவே பாஜக தலைவர்களே சொல்றாங்க, சிறுபான்மையினர் ஓட்டை அவர் பிரிப்பார்கள், அவர் நம்ம கூட்டணிக்கு வராமல் வெளியில் நிற்பது தான் நல்லது, திமுக ஓட்டுகள் சரியும், அதன் மூலமாக நமக்கு வாய்ப்பு பெருகும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்கிறதுக்காகலாம் வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியாது சார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, திமுகவோட வாக்கே எங்கள் சைடு வந்துச்சு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம்.
இவங்க என்னடான்னா அதிமுகவை வந்து நாங்கள் பலவீனப்படுத்த தான் வந்து தாவேக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி, கூட்டணி கட்சியில இருக்கிற வாக்குகளே வந்து பலவீனப்படுத்துன்னு அவர் சொல்ல, அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தான் வந்து தாவேகா ஒரு கட்சி வந்திருக்கு. சிறுபான்மையர் ஓட்டை வந்து ஒரு பங்கு போற சிறுபான்மையினர் ஓட்டை வந்து எடுக்கிறதுக்கு தாவேகாவிலோட வந்து வராமல் வந்து தடுப்பதே வந்து அதிமுக கூட்டணியை பலவீனமா வச்சிருந்தா அதிமுக பலவீனமாகும், அதன் மூலம் தங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்ஹோல்ட் கிடைக்கும் தமிழ்நாட்டில்னு பாக்குறாங்க. அப்படிலாம் இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, திமுகவோட வாக்கே வந்து எங்களுக்கு வந்துச்சு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக விட்டுருங்க, நாங்க அதிமுகவை வந்து நாங்க இதுல சேர்க்கல. ஓகேங்களா? இல்ல எந்த தேர்தல் வந்துச்சு? வரப்போற தேர்தல் தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். வார்த்தையில எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா வந்து தொண்டர்கள் வந்து எங்க சைடு வந்துட்டாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்தால நிரூபணமாகும். கூட்டணி மட்டும் சார் நான் ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் சார். ஒரு வார்த்தை இல்ல சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன் சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அவங்க முடிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, திமுகல இருக்கிற விசிகாவும் சரி, காங்கிரஸ் கட்சியில இருக்கிற தொண்டர்களோட ஓட்டே வந்து எங்க சைடு வரப்போகுது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வரப்போகுது, வந்துட்டாங்க, இன்னும் ஓட்டு போறதுக்கு மட்டும் தான் ரெடியா இருக்காங்க அவங்க. ஓகேங்களா? நீங்க வந்து கூட்டணி பலமா இருக்கு நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க, ஆனா அங்க இருக்கிற தொண்டர்கள் வந்து எங்க சைடு வந்துட்டாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக வந்து நாங்க களத்திலே சேர்க்கல. இப்ப களத்துல இருக்கிறது யாரு? திமுக. அவங்கள எதுக்கு களத்திலே சேர்க்கல சார்? நாங்க எங்களோட நிலைப்பாடு வந்து திமுகவை வந்து அகற்றி நாங்க வந்து முதல்வர் போஸ்டிங்ல வந்து நாங்க உட்காரணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது களத்திலே இல்லாத அதிமுகவை பத்தியோ பாஜக பத்தியோ நாங்க பேச வேண்டிய அவசியமோ இல்ல யோசிக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, கூட்டணி கட்சியில இருக்கிற காங்கிரஸோட தொண்டர்களோட வாக்கும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம். கரெக்ட் தான், சகோதரி சொல்றதா உண்மை. நானும் அதை தான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை நன்றி. நான் என்ன சார் ஒத்துக்கிட்டேன்? நான் வந்து திமுகவோட ஓட்டு எங்க சைடு வந்துச்சு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதே சொல்லலையே, நான் சொல்றேன் என்ன ஒத்துக்கிட்டீங்கங்கறத நான் இப்ப சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? திமுகவிற்கு வர இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை திருவாமியதற்காக ஒத்துக்கிட்டாங்களா? திமுகவுடைய ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு வரப்போகுதுங்கறாங்களா? நோக்கம் சரியா? இவ்வளவு நேரம் பேசுறாங்களே, பாஜகவுக்கு போற ஓட்டு சிறுபான்மையினரோட ஓட்டு வருது நான் சொல்லவே இல்லை. எங்கேயா சொன்னா நான் அப்ப திமுக சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வராது. விசிகாவோட சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வராது. காங்கிரஸ்ல இருக்கிற கூட்டணி கட்சிகளோட ஓட்டு எங்க சைடு வந்துச்சு நான் சொல்லிட்டு சிறுபான்மை ஓட்டு வராது. சரி, சிறுபான்மை ஓட்டு வராதுன்னுட்டாங்க. அப்ப நல்லது. அப்படியே வாங்க. ஒண்ணு உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வராதுன்னு வாங்க, அல்லது வரும்னு வாங்க. ஏதாவது ஒண்ணுத்துக்கு வாங்க. இப்ப சார் நம்ம நீங்க கரெக்ட்டா பேசுங்க சார். பேசி முடிச்சோம். நான் கரெக்ட்டா பேசுறேன் மேடம். 20 வருஷமா பேசிட்டு இருக்கேன் மேடம். பேசுங்க கொஞ்சம் கவனமா. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நேரம் பேசுனாங்கல்ல சகோதரி, எங்கேயாவது பாஜக ஓட்டு எங்களுக்கு வரும், அதிமுக ஓட்டு எங்களுக்கு வரும், அல்லது பாஜக ஓட்டு எங்களுக்கு வரும் எங்கேயாவது சொன்னாங்களா? பாஜகவினோட சரி விட்டுருங்க. நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு திருப்பரங்குன்றம்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம், விட்டுருங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை வந்து ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. இருக்கட்டும். சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ட்வீட் போடுறார். ஜனநாயகன் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து சான்றிதழை பரிந்துரைத்துள்ளார். ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழை தரப்படவில்லை. தடுப்பது யாரோ? ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரோட சேர்ந்து சதி பண்றாரு சார் விஜய்க்கு எதிரா. என்ன நினைச்சிட்டீங்க? சர்வதேச சதி விஜய்க்கு எதிராக நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மோடி, ஆர்எஸ்எஸ், பாஜக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா வாயில புண்ணு வந்துடும் யாரோ ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். சொல்லவே மாட்டாங்க. பாஜக சொன்ன விஷயத்தை நான் காமிச்சிட்டேன்னா இந்த விஷயத்துல எங்க ஓட்டு எல்லாம் எடுத்துட்டீங்க. இந்தியா கூட்டணி பட்டியல் இந்த விஷயத்துல சொல்றேன். அதிமுக ஓட்டு வந்துரும். இவர் எப்பயுமே இந்த விஷயத்துல என்ன நினைச்சாங்கன்னா பாஜக வச்சே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாஜக எதுக்கு எடுத்தாலும் பாஜக நிறுத்திட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக பத்தி பேசி அவர் கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டோம். நாங்க வந்து ஒரு அறிக்கை இதுவே பண்ணிட்டோம் நாங்க. ஓகேங்களா? தீர்மானமே நிறைவேற்றிட்டோம். அப்படின்னும் போது சும்மா வந்து பாஜகன்னு சொல்லிட்டு சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? 2026ல வந்து தெரியும் யார் வந்து முதன்மை வர போறாங்க அப்படின்றது. ஆனா திமுக வராது சார். இல்ல எனக்கு என்னன்னா பாஜகன்னு நாங்க சொல்றோம்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் பாஜகன்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் பாஜகன்னு போட்டத நான் காமிச்சேனா சார்? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக மற்ற கூட்டணி கட்சிகள்ல தீய சக்தின்னு சொல்றீங்க. ஏன் பாஜகவை தீய சக்தின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணுவாங்க, அவங்க தீய சக்தி இல்ல. ஒரு மாட்டு மாமிசம் கொண்டு போனான்னு சொல்லி அடித்து கொள்ளுவாங்க, அவங்க தீய சக்தி இல்ல. ஒரு பாதிரியார குழந்தையோட ஜீப்ல எரிச்சு கொள்ளுவாங்க, அவங்க தீய சக்தி இல்ல. ஆனா திமுக தீய சக்தி உங்களுக்கு. பாஜக வந்து தமிழ்நாட்டுல வரவே போறதில்ல சார். இங்க இருக்கிறது யாரு? இங்க வந்து நாங்க பாஜக வந்து மேடம் 2% பாஜக களத்துல இல்லன்னு சொல்றது ஆட்டோமேட்டிக்கா அரசியல் அறிவியல் புரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற பிரச்சனை பத்தி பேசுங்க சார். இங்க தான் மேடம் பாஜக இருக்குது. பாஜக தமிழ்நாட்டுல இல்லன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல எங்க சார் இருக்கு? வந்துச்சா சார்?
இப்போ இங்க ஆல்ரெடி யார் சார்? திமுக தானே. 18% அப்ப என்டிஏ கூட்டணி அவங்கள இருந்துச்சா இல்லையா? பாஜக நோக்கி இந்துமதி, ஏற்படுத்துற 18% கேள்வி என்டிஏ கூட்டணி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எடுத்தா இல்லையா? இல்ல சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் விவாதங்களை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா நடத்துங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஐ ஆம் unable to attend the class suffering from even தொடர்ந்து நீங்க letter. சொல்லுங்க. பாஜக எங்க வந்துருச்சுன்னா எனக்கு இது என்ன வாதம்? கீழடி அகழாய்வுக்கு அறிக்கைக்கு அனுமதி தர மறுப்பது யார்? யார் சார்? நமக்கு புதிய கல்விக் கொள்கையை திணிச்சிட்டு நமக்கு 2500 கோடி ரூபாய் நிதி தர மறுக்கிறது. இதனால தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இதெல்லாம் பாஜகவோட பிரச்சனையா இல்லையா? எனக்கு ஒரு லாஜிக்கே புரியல சார். உங்க சைடு எது பிரச்சனை இல்ல மேடம். சார். நான் ஒரு நிமிஷம் என்ன பேச விட்டுருங்க மேடம், என்ன பேச விட்டுருங்க. நீங்கள் திமுகவினுடைய சிக்கல்களை சுட்டிக்காட்டுவது தாவேகாவின் கடமை. 3 வாட்டி வேணா அழுத்தி சொல்றேன். திமுகவின் சிக்கல்களை, பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவது தாவேகாவின் கடமை. பாஜகவின் பிரச்சனைகளை ஏன் சுட்டிக்காட்டவில்லைங்கிற கேள்விக்கு ரொம்ப மொக்கையா ஒரு பதில் வருது தொடர்ச்சியா. பாஜக இங்க எங்க இருக்குதுன்னா இதெல்லாம் யாரு? யூனியன் கவர்மெண்ட் ஒன்று இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டுக்கு எத்தனை ரயில்வே திட்டங்களை கொடுத்துருக்காங்க எடுத்து போடுங்க. மெட்ரோ ரயில் அனுமதிக்க மறுக்கிறாங்களா? மதுரைக்காரன் தமிழன் இல்லையா? கோயம்புத்தூர்காரன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க மறுக்கிறது யாரு? பாஜகவே இல்லையா? என்ன நீங்க பேசிட்டீங்க திருப்பி? நம்முடைய எந்த தமிழ் தமிழுக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க? சான்ஸ்கிரிட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? விவசாயிகளுக்கு 22 விழுக்காடு ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொடுத்துருச்சா ஒன்றிய அரசு? இது ஒன்றிய அரசோட பிரச்சனை இல்லையா? இதனால தமிழன் பாதிக்கப்படலையா? இதனால தமிழ்நாட்டுக்காரன் பாதிக்கப்படலையா? ஒரு யூனியன் கவர்மெண்டுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கும் இந்தியாவில் அதிகமான அதிகாரங்களை யார் தான் சார் குவிச்சு வச்சிருக்கிறா? பாஜகவை பேரை சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கு. அவர்களை பற்றி விமர்சனம் வைப்பதில்லை என்பது ஒரு விஷயம். இன்னொன்று, கூட்டணிக்கு எந்த கட்சியிலும் இப்போ காங்கிரஸும் வரப்போறது இல்லை. தனித்து தான் களமிறங்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன்ல இருக்கீங்க. இது பேரலாக கரூர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதன் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால் ஏதாவது நிர்பந்தத்தில், பாஜகவுடைய நிர்பந்தத்தில் ப்ரெஷரில் வந்துடும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் இல்லை சார். இப்போ என்னன்னா, நாங்கள் எந்த கூட்டணியும் நாங்கள் எதிர்பார்த்து இல்லை சார். எங்கள் கூட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களோட சக்தி என்னன்னு சொல்லிட்டு 2026 தெரியும். அதே மாதிரி சொல்றது எல்லா கட்சியும் சொல்றதுன்னா, இப்போ நீங்களே போற ஒரு பரப்புரைக்கும் போகும்போது மக்களோட மக்களோட ஆதரவு என்னன்னு நீங்களே பார்க்குறீங்க. அப்படின்னும் போது நாங்கள் யாரோட கூட்டணி எதிர்பார்த்து நாங்கள் இல்லை. மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. 2026 எங்களை ஆட்சியில் அமர வைப்பாங்க. அதே மாதிரி அவர் சொன்னார், பாஜகன்ற பேர் எங்கேயுமே அவர் சொல்றதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தமிழர் நாகரிகம் என்பது எரிமலை போன்றது, வீணாக கை வைக்க வேண்டாம், ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் போட்டிருக்காரு. அது பாஜகவா இல்லை? என்னைக்கு? 18/6/2025 ஜூன் மாதம். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா 2028 மெட்ரோவுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருப்பரங்குன்றம் இஷ்யூ பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை கிடையாது. திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துற ஒரு அரசியல் நாடகம். அந்த நாடகத்துல ஆமா அங்க இப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸோ, அதாவது சிறுபான்மையரோ இல்ல பாத்தீங்கன்னா இந்துக்களோ அங்க எந்த பிரச்சனையும் பண்ண கிடையாது. இவங்க அரசும் அதான் சொல்லுது. அரசு என்ன சார்? அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் அந்த பிரச்சனையும் இப்ப சொல்லவே இல்லை. அங்க ஒரு பாஜகக்காரர் வலதுசாரி அமைப்பை சேர்ந்த ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி தான் வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆளை கூட்டு இறக்கி தான் இந்த வலதுசாரி அமைப்புல இந்த மாதிரி பண்றாங்க. அதாவது ஒரு அரசியல் நாடகத்தை அவங்க பண்ணும்போது அதுல போயிட்டு இப்ப விஜயண்ணா ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா சின்ன பசங்களோட பாக்குறாங்க. அப்படின்னும் போது அதை ஒரு இஷ்யூவா தப்பான இஷ்யூவா அவர் விடுற அறிக்கை தப்பா போயிடக்கூடாது, போர்ட்ரேட் ஆடக்கூடாது. அதனாலதான் பேசல. அதாவது இது மக்கள் பிரச்சனை கிடையாது. ரெண்டு கட்சிக்கான மக்கள் பிரச்சனை கிடையாது. திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்கம் மக்கள் பிரச்சனை கிடையாது. நாடகம் ஓகேங்களா? அதை அவர் பேச மாட்டாரு. திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்கம்ன்றது மக்கள் பிரச்சனை கிடையாதா? மத நல்லிணக்கம்ன்றது நாங்க இருக்கோம் ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இது மக்கள் அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொன்னாங்களா சார்? அததாங்க அவங்க அரசு சொல்லுது. மதசார்பின்மை பேசக்கூடிய எல்லாரும் அதான் சொல்றாங்க. அத கூட அந்த ஸ்டாண்ட் நாங்க எடுக்க தேவையில்ல சார். இது மக்களுக்கே தெரியும். அங்க யாரால என்ன பிரச்சனை நடக்குதுன்னு மக்களுக்கே தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் அறிக்கை விட்டுட்டா எல்லாருமே பாத்துருவாங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்றீங்க. பிரச்சனையை விஜய் எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு சாரரா அவங்க போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா? விஜய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, விஜய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். இதுதான் சார் நாங்க தாவேகா சொல்றது என்னன்னா, மக்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 அரசியல் கட்சி நடத்துற நாடகம், அரசியல் நாடகம் ஓகேங்களா? இதுல நாங்க தனிப்பட்ட முறையில் நாங்க எந்த ஒரு இதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு அயோத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் தேசிய செயலாளர் எச் ராஜா சொன்னாரு.
இதுல வந்து தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? அவங்க வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல வேறுன்ற போறதே கிடையாது அப்படின்னும் போது அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். அதெல்லாம் யாருமே கேட்கலைங்க. நான் கேட்பது திருப்பரங்குன்றதும் இன்னொரு அயோத்தியா ஆகும்னா அதுக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியும்? அது குறித்து வந்து அவங்களோட கவலை இல்லையா? கனவு வார்த்தைகளை நம்ம போயிட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து போயிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். எதுக்கு தான் பதில் சொல்லுவாங்க? சார் நான் என்ன எதுக்கு சொல்றேன், தான் தாவேக்கா பதில் சொல்லும்? நான் என்ன சொல்றேன்னா அது வந்து உண்மையிலே சீரியஸா மக்களுக்கான ஏதாவது இஷ்யூ ஆயிருந்தா கண்டிப்பா நாங்க வந்து அங்க வந்து நின்றுப்போம் சார். ஓகேவா? தாவேக்கா சார்பில் நாங்க வந்து நின்றுப்போம். ஓகேங்களா? திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து மக்கள் பிரச்சனை கிடையாது, அது கட்சிகளுக்குள்ள பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மீது பாஜகவை சார்ந்தவங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. சர்ச்சுகள் உடைக்கப்பட்டன, சிதைக்கப்பட்டன. விஜய் பேர்ல அறிக்கை வரல. விஜய் வந்து கிறிஸ்டியன்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட போறாங்கன்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க. விஜய் அன்னைக்கு வாய் திறந்து பேசவே இல்லை. சரி, திருப்பரங்குன்றம் விட்டுருவோம், அவர் இந்தியாவுக்குள்ள தானே இருக்காரு, நரேந்திர மோடி அவருக்கு பிரதமர் தானே. இந்த பக்கம் நரேந்திர மோடி சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ற மாதிரி போட்டோ ஷூட் வருது, இந்த பக்கத்துல கலவரம் பண்றாங்க. அப்ப அது ஏன் வந்து தாவேக்கா தலைவர் ஒரு அறிக்கை விடல? அறிக்கை எல்லாரும் படிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் தொண்டர்கள்லாம் வாசிக்கிறாங்கன்னு போது எதுக்கு ஒரு அறிக்கை கூட குறைஞ்சபட்ச அறிக்கை வரல? நீங்க வந்து மோடின்னு சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு பயமா இருக்கு, விட்டுடுங்க. அவங்க தான் அது காரணம் சொல்றாங்கல்ல, நாங்க அறிக்கை விட்டா நீங்க இந்த சார்புடையவர்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. இல்ல, அதுவே வந்து ஒரு மதச்சார்பின்மை குறித்து ஒரு புரிதல் இல்லை, நமக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சரை பார்த்து இவர் வந்து அங்கிள்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு மோடி ஒரு பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லலாம்ல குறைஞ்சபட்ச மேடைகள்ல? ஏன் அந்த மாதிரி வார்த்தைகளோடு வர மாட்டேங்குது? மோடியை ரொம்ப மென்மையா கண்டிப்பதும், பொதுவா ஜென்ரலைஸ்டா வந்து பாஜக திட்டுவதும், திமுக கூட்டணி வரும்போது மட்டும் டைரக்ட் அட்டாக் பண்ணி பேசுறது வந்து எனக்கு புரியல. நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு புரியல. நான் வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறேன், தாவேக்காக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா யாராலன்னு நமக்கு தெரியும். இவ்வளவு முடிச்சிருங்க. இல்ல, தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு விழ வேண்டிய சிறுபான்மை சமூக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை பண்ணத்தான் வந்திருக்காரு. தொண்டர்களுக்கு விவரம் புரியாம அவர் ஆதரிக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு. சும்மா அரசியல் பண்ண வந்திருக்காரு அவர். மக்களை ஏமாற்றிட்டு ஓட்டை பிரிச்சு விட்டு எனக்கு திருப்பி படம் நடிக்க போயிடுவார். இவ்வளவு தெரிந்தும் ஏன் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்து விஜயோட நட்பு பாராட்டிட்டே இருந்தது? இல்லையே, எங்க அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி விஜய் கூட நாங்க அவங்களை கன்சிடர் பண்ணவே இல்லைங்க. நாங்க ஒரு ஆப்ஷன் அவங்க பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு நிர்வாகி தெரியாதனமா அங்க போய் பேசிட்டாரு, அதுக்காக நாங்க அவர்கள் நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர் யார் வந்து தாவேக்கா கிட்ட லீடர்ஸ், நான் கேட்கறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கே சி வேணுகோபால், யாரு தாவேக்காவோட போறோம் நாங்க சொன்னோம்? எங்கேயுமே நாங்க சொல்லவே இல்லை. அவங்களோட ஆப்ஷனை கூட நாங்க பார்க்கவே இல்லை லைஃப்ல. நாங்க தேசிய தலைமையிட்ட இருந்து ஒரு கேட்டகாரிக்கல் ஒரு டினையல் வர்றது இல்லையா? இல்ல, இது வரைக்கும் வரல. இப்போ இதுக்கப்புறம் வரும்ல. இப்போ கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆல்ரெடி கூட்டணியில் டிராவல் பண்றாங்க. ஆனா இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு, அது ஒருத்தரா ஏற்பட்ட குழப்பம். அதுக்கு தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து விசாரணை நடக்கும், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ரமேஷ் கேட்டார்ல, ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல பிரவீன்? நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி தெளிவுபடுத்திட்டாங்க. இதன் பிறகு ஏதாவது குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செஞ்சால் அதற்கான நடவடிக்கை சீக்கிரமா வரும். நன்றி. ரமேஷ், உங்களோட இறுதி கருத்து. பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவரை வந்து இன்னொரு பக்கம் அகில இந்திய தலைமையை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஏனென்றால் இங்கே வந்து உங்களுக்கு தொகுதி பேரம் செட் ஆகாட்டினா, அதிக தொகுதி கிடைக்காட்டினா அவங்க தாவேக்கா பக்கம் மாறுவதற்கான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கு. அவர் என்ன பொறுப்பு பீகார்லயே அப்படிதான் சார், நீங்க கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்களே. பிரவீன் சக்கரவர்த்திக்குள்ள வந்து சுருக்க வேண்டாம், அவ்வளவு பெரிய தலைவர் அவ்வளவுதான். நீங்களே சொல்றீங்க. நான் கேட்பது வந்து இப்ப அவர்கள் சொன்னார்ல, பாஜக இங்க இல்லவே இல்லை, சீன்லயே கிடையாது. ரெண்டாவது, பாஜக செய்யக்கூடிய அரசியல் திருப்பரங்குன்றன்னாரு. திருப்பரங்குன்றத்தை வைத்து அரசியல் செய்யுது பாஜக அப்படின்னு சொல்லி இந்துமதி சொன்னாங்க, தாவேக்கா ஆதரவாளர். பாஜக அரசியல்ன்றது வந்து கண்ணை மூடிக்கொண்டு உலகத்தை பார்க்குற மாதிரி அர்த்தம். பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா பூலகம் இருண்டு போச்சுன்ற அர்த்தம். ஏங்க, அகில இந்தியத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை சொல்லிட்டீங்க. அவங்க சொல்றீங்க திருப்பரங்குன்றத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நாங்க திருப்பரங்குன்றம் அரசியல் செய்யவே இல்லையே. அரசியல் செய்தது நீங்க தமிழ்நாடு அரசு தானே, நான் தானே சொன்னேன். தமிழ்நாடு அரசு தான் அரசியல் செய்யுது. குறைந்தபட்சம் அந்த கார்த்திகை தீபத்தை தீபத்தூண்ல ஏத்துறதுக்கு அந்த 10 பேரை நீங்க அலோவ் பண்ணிருந்தா கேட்குது. அந்த கட்சியினுடைய பார்வை, தாவேக்காவுடைய பார்வை, பாஜக திருப்பரங்குன்றத்தை வைத்து அரசியல் செய்கின்றது. அயோத்தியில இதே போலதான் செஞ்சாங்க. கடைசியில வந்து அந்த தொகுதியில ஃபரிதாபாத் தோத்தா போனாங்க. இப்ப அது போல செய்யக்கூடிய கட்சியாகத்தான் பாஜக இருக்கு. அதை நாங்க பெரிதிப்படுத்த விரும்பல அப்படின்றாங்க. அவங்க பெரிதிப்படுத்த வேண்டாம் சார். அவங்க இன்னும் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி. ஒரு மக்கள் கூட்டம் சும்மா போயிட்டு இருக்கு. நீங்க சிரஞ்சீவியா பவன் கல்யாணன்றது அப்புறம் தானே தெரியும். மிகப்பெரிய கட்சிகள் ஆரம்பிச்சு உங்க கட்சியெல்லாம் விட்டுட்டு தொண்டர்களா ஒவ்வொருத்தர கூட்டமா எங்ககிட்ட வர்றாங்க. மிகப்பெரிய கட்சிகள் ஆரம்பிச்சவங்க எல்லாம் எங்கேயும் அடையாளம் தெரியாத போய்விட்டாங்க. நீங்க அரசியல் சிவாஜி கணேசன் பின்னாடி மிகப்பெரிய நடிகர் திலகம் கட்சி ஆரம்பிச்சப்போ தான் மிகப்பெரிய கூட்டங்கள் போனது. அதே போல விஜயகாந்த் அவர்கள் பின்னாடி கூட கூட்டம் போகுது. அதாவது ஓரளவுக்கு அவர் ஸ்டடி பண்ணாரு. சரத்குமாரை பார்க்க கூட கூட்டம் போச்சு. ஆகவே நீங்க கூட்டம் எல்லாம் பாக்காக மாறிவிடும் என்று நினைத்தால் நீங்க எம்ஜிஆர் பின்னாடி போச்சு, அடுத்த எம்ஜிஆர் ட்ரை பண்றாங்க. அடுத்த எம்ஜிஆர் கிடையாது சார். எம்ஜிஆர் எப்படி வந்து மக்கள் சக்தியோட வென்றாரோ அதே மாதிரி தாவேக்காவும் வெல்லும் நாங்க சொல்றோம். 2016 தேர்தல் வைகை புயல் வடிவேல் பின்னாடி பார்க்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் மதுரை பக்கம் திரண்டாங்க. அதெல்லாம் வாக்கா போட்டாங்க. விஜய் இன்னொரு வடிவேல்
வடிவேல்ன்றீங்க. அந்த கூட்டம் கூட உங்களுக்கு வரலையா சார்? நடிகர் என்ற ஒரு அத கூட கோணத்துல நீங்க சொல்றேன். காசு கொடுத்து தானே கூட்டுறீங்க. நீங்க நடிகர் என்ற கோணத்துல சொல்றேன். இன்னைக்கு சரத்குமாரை பார்க்கவோ, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நடிகர் சொல்றீங்க, உங்க கட்சியில தான் எல்லா நடிகரும் இருக்காங்க. தள்ளுமுள்ளு நடக்குது. நயன்தாரா போயிட்டாங்க, தள்ளுமுள்ளு நடக்குது. என்ன சொல்லுங்க கட்சியில? அவங்க எந்த கட்சிங்க? அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்கல்ல. அவங்க கட்சியில எல்லா நடிகர் இருக்காங்க, நீங்களே யாரும் சொல்றீங்க? அவங்க கூட்டணி கட்சிகள் சொல்றேன் நானு. சரி, நான் தெளிவா தான் சார் இருக்கேன். செந்தில், நடிகர்கள் உங்க கட்சியில யார் இருக்காங்க? எங்க கட்சியில் நடிகர்கள் அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. கூட்டணி கட்சியில அப்ப நீங்க நடிகர் சொல்ல அந்த கூட்டணிக்கு போயிட கூடாதுல்ல நீங்க? ஏன் நடிகர் கட்சிக்கு போனீங்க? ஏன் வந்து பாஜக பத்தி பேசுவதில்லைன்னு சொல்றதுல ஒரு விஷயம் டிஸ்டிங்ஷன் டிரா பண்ணாங்க. அதை வந்து அப்படியே மேலோட்டமா கடந்து போவதா அது சரியா எனக்கு தெரியல. நாங்கள் வந்து பேசினால் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் ஐடென்டிஃபை ஆயிடுவோம், அதனால் நாங்கள் பேசவில்லைன்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப வாக்குக்காக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் வந்து மக்கள் பிரச்சனையான திருப்பரங்குன்றத்துல மோசமா போயிடும் நினைக்கிறது வந்து சரியா? ரெண்டாவது தான் சார் அணுக முடியும். ஒன்று, இவர்கள் பாஜகவால் இயக்கப்பட்டு பாஜகவின் சதி வேலைக்கு துணை போகிறார்கள். அல்லது யாரு? தாவேகா விஜய். அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லைன்னு இவங்க நம்புவார்கள் என்றால் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை. நாங்க ஈடி ரைடுக்கு பயந்து நாங்க இந்த அந்த ரெண்டு டெல்லி இல்ல, நான் முடிக்கிறேன், என்ன பேச விட்டுருங்க. நீங்க பேசும்போதெல்லாம் நான் அமைதியா இருந்தேன். ரெண்டு தான். சங்க பரிவாரங்களுடைய வெப்சைட்ல இந்தியா முழுவதும் 600 பள்ளிவாசல்களை குறிவைத்து எழுதுகிறார்கள். இவங்க சொல்றாங்கல்ல, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துற நாடகம்னு. அரசியல் புரிதலற்ற வாதம். 600 பள்ளிவாசல்கள் இந்தியா முழுவதும். அதுல வந்து தர்காக்களும் இருக்குது, பள்ளிவாசலும் இருக்குது. தமிழ்நாட்டில் 20 பள்ளிவாசல்கள். சரிங்களா? அதுல மதுரை கோரிப்பாளையம். இதெல்லாம் அவன் என்னைக்கு எழுதுறான்? இன்னைக்கு எழுதல, பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் திட்டம் போடுறான். இது எல்லாத்தையும் உடைக்கணும், இது எல்லாத்தையும் இடிக்கணுங்கிறதுக்கு அவன் இந்த வேலையை ஆரம்பிச்சு பல 10 ஆண்டுகள் ஆகிறது. இது நீதிமன்றத்துக்கு பிரச்சனை போய் அவன் வந்து 10-15 வருஷம் ஆகுது. அப்போ அப்பத்துலேருந்து 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஒரு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் லைக் அது நாங்கள் 2 பக்கம் பேச மாட்டோம், அது 2 பேரும் தான் தப்பு வச்சுப்போம். திமுகவும் பாஜகவும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாடகம் ஆடுகிறதுனா அது சொல்லுங்க, 2 பேரையும் கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுங்க சார். நான் என்ன சொல்கிறேன் சார், உங்கள் ஸ்டாண்டு ஒன்று வேணுங்களா சார்? ஒன்று திமுக கண்டிங்க, இல்லை பாஜக கண்டிங்க, இல்லை 2 பேரையும் சேர்த்து கண்டிங்க. எதுவுமே பேச மாட்டேன், இப்படியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. இன்னைக்கு தாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ஜனநாயகன்னு, அதுக்கப்புறம் வரும். நான் ஒன்று சொல்கிறேன் சார், கிறிஸ்மஸ் ஒட்டி வட இந்தியா முழுவதும் எவ்வளோ கொடூர தாக்குதல் நடந்துச்சுன்னு தெரியும். முதலமைச்சருடைய அறிக்கை இந்த கண்டனத்தை ரொம்ப தெளிவாக பாஜக பொறுப்பேற்ற பிறகுன்னு போட்டு சொல்கிறார். இவங்க தரப்புலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார் தான் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, விஜய் அறிக்கை கொடுக்கல. அந்த அறிக்கை சிடிஆர் நிர்மல்குமார் அறிக்கை கூட அவர் ஷேர் கூட பண்ணல அவருடைய ட்விட்டரில். சிடிஆர் நிர்மல்குமாருடைய அறிக்கை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது. நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்கணும். இதை மொட்டையாக நீங்கள் படிச்சீங்கன்னு வைங்களேன், இது இந்தியாவில் நடக்கா, அமெரிக்காவில் நடக்கா, ஆப்பிரிக்காவில் நடக்கா, இதை செய்யறது யாரு, யார் செய்கிறா, யாரை கண்டிக்கிறோம், யார் நடவடிக்கை எடுக்கணும், எதுவும் தெரியாது. அப்போ நீங்க எவ்வளவு வீழ்ச்சின்ற வார்த்தைகளே இல்லை சார், எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க யாரை ஆதரிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இது ரொம்ப அபாயகரமான கேள்வி. நீங்க அயோத்திக்கு அவர்கள் லாஸ்ட் வார்த்தை சார், அயோத்தி பாபர் மசூதி அவர்கள் இடித்தது அப்படிங்கிறது ஒரு நாள் நடந்ததில்லை, 4 நூற்றாண்டு கால சதி திட்டத்தை நிறைவேற்றினார்கள். தமிழ்நாட்டில் அப்படி குறிவைக்கக்கூடிய சதிக்கு என்று சொல்வது பாஜக விட ஆபத்தான சக்தி விஜயும் தாவேகா. பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம் எந்த விஷயத்திற்கு யார் வாய் திறக்கிறார்கள். இதெல்லாம் தான் காரணமா ஒருவேளை வந்து காங்கிரஸ் இன்று இறுதியாக ஒரு முடிவெடுத்து கேட்டகாரிக்கலாக இது அதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காரணமா என்பது பொறுத்திருந்து பார்த்தால் தெரியும். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.